தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாழம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முதிர்ச்சிக்கு அடையாளம் அன்பிலே வளர்வதுதான். குறிப்பா 3 விதங்களிலே இந்த அன்பிலே வளரணுங்க. என்ன? 1, தேவனோடு உள்ள அன்பு. 2வது, தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற அன்பு. 3வது, ஆண்டவர் அறியாத ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மேல் காட்டுகிற அல்லது ரட்சிக்கப்படாத மக்கள் மேல் இருக்கிற அன்பு. இந்த 3 விதமான அன்பிலே நாம் எந்த அளவுக்கு வளர்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் முதிர்ச்சி அடைந்தவன்னு சொல்ல முடியும். இன்னும் நான் சொல்லுகிறேன், வேதத்தை பார்த்தீங்கன்னா தேவனுடைய போதனையே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதுதான். இயேசு அன்புள்ளவர், அன்பு நிமித்த உலகத்துக்கு அந்த அன்பு நம்மளுக்கு இருந்தால் இவர்கள் இயேசுவின் சீஷர் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று ஆண்டவர் தம்முடைய உள்ள கிடக்கையை ஆசையை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நான் அற்பமா இதை நினைக்க கூடாது. கேட்கிற தேவ பிள்ளைகள், நம்ம உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பா நாம் எந்த அளவுக்கு அன்புள்ளவர்கள் என்பதை உலகம் எதிர்பார்க்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. அன்புக்கு இலக்கணமே சிலுவை தானே. இந்த அன்பின் நிமித்தம் தானே அப்பன் இயேசு சிலுவைக்கு போனார். நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் இயேசு ஜீவனை கொடுத்து நிரூபித்து காண்பித்தாருங்க. அதுதாங்க அன்பின் இலக்கணம். உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு தியாகமான அன்பை பார்க்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு விலையேற பெற்றது, விலையேற பெற்றது. தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க. இந்த ஆழமான அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குமானால் அடுத்தவர் நமக்கு என்னதான் தீமை செய்தா கூட கணவன் மனைவி உறவு பாதிக்காது. அடுத்தவர் என்னதான் நமக்கு குடிபறித்தாலும் சரி, ஆண்டவரோடு நமக்கு உறவு பாதிக்காது. அது நிலைச்சிருக்கும். இந்த தெய்வீக அன்பு நமக்குள்ள இருப்பதாக இன்றைக்கே இருதயத்தை ஒப்பு கொடுத்து தெய்வீக அன்புக்கு, பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. உங்கள் இருதயம் நிரப்பப்படட்டும். இப்பொழுதே பரிசுத்த ஆவியும் அந்த தேவன் இருதயத்தில் ஊற்றுவார். சாட்சியா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே இதை கேட்டவங்க இந்த அன்பில் நிலைத்திருக்க ஜெபம் பண்ணுங்க, இருதயத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நமக்கு அன்பை ஊற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.